5 வருஷமா கண்ணு தேடிக்கிட்டே இருந்தேன். எங்கேயுமே அமையவே இல்ல. நான் எவ்வளவோ கோயில் பரிகாரம் எல்லாமே பண்ணி கடைசியா அவன் என்ன ஆசை செஞ்சான். நான் அந்த மாதிரி எங்க அம்மா வந்து எல்லாருக்கும் சொல்லி இந்த மாதிரி சொல்லி செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஓம் ஹர நம பார்வதீபதவே ஹர ஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே தேவி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றை போற்றி ஸ்ரீ கற்பகவிநாயகே எம் வேதாந்தவிதோ வதந்தி பரம் பிரதானம் புருஷம் ததான்யே விஸ்வாந்தரவீஸ்வரம் வா தஸ்மை நமோ விக்ரவிநாயகாய. நமஸ்காரம். தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சிராப்பள்ளியின் பெரிய கடைவீதியில் அமைந்துள்ள அக்கசாலை விநாயகர் ஆலயம் தோராயமாக 800 வருடம் பழமையான இத்தலம் ராணி மங்கம்மா ஆட்சி காலத்தில் பொற்கொள்வர்களுக்காக கட்டப்பட்ட இந்த ஆலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆலயத்திற்கு உள்ளே நுழைந்த பின்னாடி மகாமண்டலத்தில் இடதுபுறமாக புராணங்களில் கூறப்பட்டுள்ள கட்டிடக்கலைகளின் தெய்வமாக விளங்கக்கூடிய விஸ்வகர்மா வீட்டிருக்கிறார். வலதுபுறமாக வேதங்களின் தாயாருமான காயத்ரி தேவி வீட்டிருக்கிறார்கள். உள்ள பார்த்தோம் அப்படின்னா அர்த்தமண்டபத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள். கருவறையில் மூலவராக அக்கசாலை மகாகணபதி அனைத்து பக்ம மகாதனங்களுக்கும் அருள்பாவித்து கொண்டிருக்கிறார். நமது அக்கசாலை விநாயகரின் சிறப்பு என்னவென்றால் எங்கும் காண முடியாத ஒரு சிறப்பு அக்கசாலை விநாயகருக்கு இன்று வயிற்றில் ராகு கேது பிணைந்திருக்கக்கூடிய காட்சி வேறு எங்கேயும் கிடையாது. நம்ம அக்கசாலை விநாயகர் கோயிலில் மட்டும்தான் இருக்குது. அதே போல் ராகு கேது தோஷங்கள் உள்ள அன்பர்கள் நமது ஆலயத்தில் வந்திருந்து அக்கசாலை விநாயகரை வழிபட்டு வந்தால் ராகு கேது தோஷமாகத்துக்கு நிவர்த்தி அடைந்து விரைவில் தோஷங்கள் நிவர்த்தியாகி திருமணம் கைகூடும். அதே போல் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்க இங்கே வந்திருந்து 9 தேங்காயினால் மாலை சாற்றி பிள்ளையாரை பிரார்த்தனை செய்து வந்தால் சீக்கிரமாக திருமணம் கைகூடும். 5 வருஷமா பொண்ணு தேடிக்கிட்டே இருந்தேன். எங்கேயுமே அமையவே இல்லை. எவ்வளவு தூரம் தேடி அலையில காலாஸ்திரிக்கு போனோம், திருப்பாஞ்சியில் போனோம், எவ்வளவோ கோயில் பரிகாரம் எல்லாமே பண்ணி எடுத்து அவனுக்கு வரன் அமையவே இல்லை. கடைசியா நம்ம பிள்ளையார் கோயில்ல வந்து பார்த்து எடுத்து அவர் சொன்னாரு, இப்படி பண்ணுங்க நல்லபடியா அமையணுமோ ஆசை செஞ்சோம். 4வது மாசமே நல்லபடியா அமைஞ்சிச்சு. சரி, அதை வந்து விடவே கூடாது. நம்ம எப்பொழுதுமே நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லி இது மாதிரி பண்ணுங்க எல்லாம் சொல்லி செய்யணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். விஸ்வகர்மா அக்கசாலை பிள்ளையார் கோயிலுக்கு வந்து எல்லாரும் சாமி தரிசனம் பண்ணி பரிகாரம் பண்ணுங்க, நல்லபடியா பிள்ளையார் வந்து அருள் புரிவாரு. இங்கு திருமணத்திற்காக திருமாங்கல்யம் 90க்கும் வைகாவாகத்தது இத்தலத்தில் நடைபெறும்.
அதேபோல் திருமணமாகி நீண்ட நாளாக குழந்தை இல்லாத அந்தர்கள் இத்திருத்தலத்தில் வந்திருந்து மகாகணபதிக்கு 27 வாழைப்பழத்தினாலே மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் சீக்கிரமாக புத்திர வாக்கியமாகப்பட்டது உண்டாகும். வாய் பிறரக்கூடிய குழந்தைகளுக்கு இத்திருத்தலத்தில் அபிஷேகம் பண்ண தேனை நாவில் தடை இருந்தால் பேச்சு திறமையாகப்பட்டது உண்டாகும். இந்த கோயிலில் புதிதாக ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய குழந்தைகள் இந்த திருத்தலத்தில் வந்திருந்து வித்யாதாரங்கம் முதல் எழுத்தாக ஆவு எழுத்தை இங்கே வரைந்து பின்பு பள்ளிக்கு சென்றால் கல்வியாகப்பட்டது சிறப்பாக அமையும். அதேபோல எந்த கோயிலின் நடைபெறாத என்று இத்திருத்தலத்தில் வளர்ப்பை சதுர்த்தி அன்று மூலமந்திர ஜபஹோமமாகப்பட்டது நடைபெற்று மகாகணபதிக்கு மகாபிஷேகம் கலராபிஷேகமாகப்பட்டது நடைபெறும். சந்திரகிரக சதுர்த்தி அன்று மாலை 6 மணிக்கு மேல் 7 மணி வரை மகா அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகாகணபதி திரு வீதி உலா நடைபெறும். அதேபோல விநாயகர் சதுர்த்தி அத்தினத்திலிருந்து 15 நாள் ஒரு பட்சம் என்று சொல்லக்கூடிய 15 நாள் திருவிழாவாகப்பட்டது இக்கோயிலில் நடைபெறும். 10ஆம் நாள் திருநாள் திருக்கல்யாண உற்சவமாகப்பட்டது நடைபெறும். இத்திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு சித்தி புத்தி சமேத மகாகணபதி திருக்கல்யாணத்தை தரிசனம் செய்தால் அதிசீக்கிரமாக திருமணமாகப்பட்டது நடைபெறும் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. ஹர பார்வதி